புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் நாராயணசாமி இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியதால் பதவியேற்பதில் தாமதம் நிலவியது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் நாராயணசாமி அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நாராயணசாமி புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன் ஆகிய 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 100 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பதவியேற்பு விழாவிற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 100 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு அவர்கள் அந்த மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 50% உடனடியாக அவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லி மாநிலத்தில் டெல்லி அரசாங்கம் சில சலுகைகள் அவங்களுக்கு வழங்கியிருக்குது மீனவர்களுக்கு. அதையெல்லாம் பார்த்து, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், அதாவது அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் உள்ள வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர்கள், நடுத்தர மக்கள், இவர்களுக்கெல்லாம் பயன்படுகிற வகையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.